நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம பிப்ரவரி 12 மற்றும் 13ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வு நோக்கில் நடப்பு நிகழ்வுகளை பதிவிடக்கூடியது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் பார்க்குறோம். ஸோ ஸ்ரீபதி, ஓகேங்களா. ஸோ ஸ்ரீபதி இவங்க பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதியாக நியமனம் பெற்றிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி சார்பில் சிவில் ஜட்ஜி எக்ஸாம் நடைபெற்றது. அந்த சிவில் ஜட்ஜி எக்ஸாமில் தேர்வாகி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதல் பெண் பழங்குடியின நீதிபதி, சிவில் நீதிபதி. ஸோ அவங்களுடைய பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்ரீபதி அப்படிங்கிறது. இவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக பழங்குடியினர்கள் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். இதோட பேக்ரவுண்டை வச்சு கேட்கும் பொழுது இந்தியாவில் எந்தெந்த பழங்குடியினர் வசிக்கிறாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்கே பழங்குடியினர் வசிக்கிறாங்க, பழங்குடியினர் நலன் சார்ந்த திட்டங்கள் என்னென்ன அரசால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கலாம், ஓகேவா. ஸோ அந்த வகையில் மாணவர்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய மாண்புமிகு மேதகு குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, திரௌபதி முர்மு அவர்கள், அவங்க எந்த பழங்குடியினத்தை சார்ந்தவர், ஓகேங்களா. ஸோ மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் எந்த பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது இன்றைக்கான கேள்வி. மாணவர்கள் இதற்கான விடையை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட். ஸோ அதற்கு அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு, பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு 2024, பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு 2024 இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றிருக்கும். பன்னாட்டு கணினி தமிழ் மாநாடு 2024 நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொன்னால் சென்னை. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு பேக்ரவுண்டில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க. முதல் தமிழ் இணைய மாநாடு 1999ஆம் ஆண்டு 1999 நடைபெற்றிருக்கும். 1999ஆம் ஆண்டு அப்பொழுதைய முதல்வர் மாண்புமிகு மு. கருணாநிதி அவர்களால் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கும், ஓகேங்களா, ரைட். ஸோ அதற்கடுத்தது இது அரசியலமைப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின், கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 17வது மக்களவை இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது எத்தனாவது லோக்சபா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 17வது லோக்சபா, ஓகேங்களா. ஸோ இந்த 17வது மக்களவை அப்படிங்கிறது என்னையோட முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 10/2/2024 முடிவுக்கு வந்திருக்கும். அதாவது இப்போ சமீபத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மக்களவை கூட்டத்தொடர் நடந்துச்சு இல்லையா. நம்முடைய நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் கூட பட்ஜெட்டை முடிச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் கூடிய சீக்கிரம் ஜூலையில் புது பட்ஜெட் தாக்கல் பண்ணுவோம், அப்போ பார்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுதான் அந்த மக்களவையுடைய கடைசி. அப்போது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடியது 17வது மக்களவை, அதோடைய கடைசி நாள் 10/2/2024. அதே இந்த 17வது மக்களவையுடைய முதல் நாள் அப்படின்னு கேட்டோம்னா 17/6/2019, ஓகேங்களா. ஸோ இது கடைசி நாளும் கேட்கலாம் அல்லது முதல் நாளும் கேட்கலாம், எப்படி வேணாலும் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் வரும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ஸோ ஒரு மக்களவையுடைய பதவி காலம் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால் 5 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். மக்களவையின் பதவி காலம் 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது எந்த தேதியில் இருந்து நடைமுறைக்கு வருகிறது, ஓகேங்களா. ஸோ மக்களவையினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள், அது எந்த தேதியிலிருந்து எப்போயிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஓகே, ரைட். ஸோ அதற்கு அடுத்தது சென்னை ஐஐடியுடைய முதல் சர்வதேச வளாகம், ஓகே. ஸோ ஐஐடி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை ஐஐடியுடைய முதல் சர்வதேச வளாகம் தான்சானியா நாட்டில். இது நம்ம ஏற்கனவே ஒரு ஒன் இயர் பிஃபோராக நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ அந்த வளாகத்தை திறப்பதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்னை ஐஐடியினுடைய முதல் சர்வதேச வளாகம் ஜான்ஜிஃபார் அப்படிங்கிற நகரத்தில் தான்சானியா நாட்டில் அமைத்திருக்கிறார்கள். ஸோ சென்னை ஐஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1959 அப்பொழுதைய முதல்வர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது சென்னை தொழில்நுட்ப கல்விக் கழகம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்படுகிறது. ஸோ சென்னை ஐஐடி வாஸ் ஸ்டார்டட் அட் 1959. ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு ஜல் ஜீவன் திட்டம், அனைவருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் ஜல் ஜீவன் திட்டம். ஸோ இந்த ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா August 15,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 15, 2019. ஓகேவா? கொரோனா டைமுக்கு முன்னாடி தான் தொடங்குறாங்க. ஸோ இந்த ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழே இந்தியா முழுக்க தற்பொழுது 74% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு அறிக்கையில் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ 74%, நியர்லி 3/4 முடிச்சிட்டாங்க. இன்னொரு 1/4 தான் இந்த மலை கிராமங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு 1/4 தான் இருக்குது. ஸோ அங்கேயும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 100% ரீச் பண்ணிவிடுவாங்க. பட் இப்பொழுதைக்கு 74% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும். அதே போல் இந்த ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 100% அரசு பள்ளிகளிலும் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு விட்டது. ஓகேவா? ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 100% அரசு பள்ளிகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு விட்டது, ஜல் ஜீவன் திட்டம். ஸோ இந்த ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15, 2019 தொடங்குறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட்டு ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா 6வது இடத்திற்கு சரிந்திருக்கிறது, ஃபால் டவுன். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே கடந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடத்துல இருந்த நாம் இப்போது 6ஆம் இடத்திற்கு குறைந்திருக்கிறோம். அதற்கடுத்த பாயிண்ட்டு 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. ஸோ எப்படி நம்ம கடந்த ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றமோ, அதே மாதிரி 19 வயசுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியிலையும் இந்தியா ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியை தழுவியிருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி, இதில் ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டம் வென்றிருப்பாங்க, இந்தியா 2ஆம் இடம் பிடித்திருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு கேம், ஒரு போட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வின்னர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறவங்க இல்லையா, வின்னர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தோக்குறவங்கள 2ஆம் இடம் பிடிப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வின்னர், ரன்னர். அப்போது போட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வெற்றியாளர், ஜெயிச்சிட்டவர். ஏன் இன்னொருத்தர் தோத்தவரை போய் ரன்னர் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் லூசர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வின் அப்படின்னா ஆப்போசிட் வார்த்தை என்னது, லூஸ் தான் இல்லையா, வின்னர் லூசர். ஆனால் லூசர்னு சொல்லாமல் ஏன் ரன்னர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் தோக்கலை, இன்னும் வெற்றிக்காக என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் வின்னர், ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய நீங்கள் ஒரு எக்ஸாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை, ஒரு எக்ஸாம் கை கொடுக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணா விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடாதீங்க. ஸோ நீங்களும் ஒரு ரன்னராக தான் இருக்கீங்க அந்த ஃபஸ்ட் எக்ஸாமில். அடுத்த எக்ஸாமில் நிச்சயமாக நீங்கள் ஒரு வின்னராக மகுடம் சூடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த வாய்ப்புகள் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் பயிற்சிகளும் தேர்வுகளும் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய புதிய வகுப்புகள் கள்ளக்குறிச்சியில் தொடங்கி இருக்கிறோம். ஸோ கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு அரசு பணி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வகுப்புகளை சிறப்பான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரைட். ஸோ வாங்க February 13 நடப்பு நிகழ்வுலையும் கையோட பார்த்துருவோம். February 13 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சர்வதேச வானொலி தினம், உலக வானொலி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வானொலி அப்படிங்கிறது 1888ஆம் ஆண்டு மார்க்கோனி அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதலாக வானொலி சேவை அப்படிங்கிறது 1927 தொடங்குறாங்க சார். ஓகே, அது 1936 ஆகாசவாணி அப்படின்னு பேர் மாறும். ஓகேங்களா? ஸோ ஆகாசவாணி அப்படின்னு பேர் மாறும் 1936. ஆனால் இந்தியாவில் முதல் வானொலி சேவை ஒளிபரப்பப்பட்ட ஆண்டு 1927. ரைட். ஸோ இந்த வானொலி தினம் அப்படிங்கிறது 2012ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தை கடைபிடிக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொன்னால் யுனெஸ்கோ. 2012 கடைபிடிக்கிறோம். யுனெஸ்கோவால் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ செஞ்சுரி இன்ஃபார்மிங், என்டர்டைனிங் அண்ட் எஜுகேட்டிங். இன்ஃபார்மிங், என்டர்டைனிங் அண்ட் எஜுகேட்டிங் அப்படிங்கிறது தான். ரைட். ஸோ அதற்கடுத்தது 2022-23ஆம் ஆண்டிற்கான மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நம்முடைய தமிழகம் முதலிடத்தில் இருக்கும் அப்படின்னு நம்முடைய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க 2022-23 மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதற்கடுத்தது இந்த பாயிண்ட் விட்டுருங்க, இது டெலீட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ரைட். ஸோ அதற்கடுத்தது முக்கியமான பாயிண்ட் விதி 370 இந்திய அரசியலமைப்பில்
370 அப்படிங்கிற ஒரு விதியை சமீபத்தில் மத்திய அரசாங்கம் நீக்கியிருக்கும். ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய 370 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதியை மத்திய அரசாங்கம் நீக்கியிருக்கும். அதற்கான சட்டம் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம், கண்டிப்பாக குரூப் 4ல் கேட்பாங்க, 2019. ஓகேங்களா. ஸோ ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் எப்போ கொண்டுட்டு வராங்க அப்படின்னா 2019. அதில் மக்களவையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது 5/8/2019, ஆகஸ்ட் 5, 2019. ஆகஸ்ட் 15 ஜல்ஜீவன் திட்டம் 2019. ஓகேவா. ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 370 நீக்கினது வந்து ஆகஸ்ட் 5, 2019 மக்களவையில் நிறைவேறுது. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் எப்போ கொண்டுட்டு வராங்க அப்படின்னா 2019 கொண்டுட்டு வராங்க. அப்போது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா மாண்புமிகு மேதகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள். ஓகேவா. ரைட். ஸோ அதேபோல் 31/10/2019, 31/10 நம்முடைய வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லைங்களா. ஸோ சர்வதேச வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாளான அந்த 31/10 அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், லடாக் அப்படின்னு சொல்லி 2 யூனியன் பிரதேசமாக பிரித்து நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. ஸோ விதி 370 படி ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கம் செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர், லடாக் அப்படின்னு சொல்லி 2 யூனியன் பிரதேசமாக மாற்றப்படுகிறது. இந்த யூனியன் பிரதேசங்கள் நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு சொன்னால் 31/10/2019. ஓகே. ரைட். ஸோ அதுக்கடுத்தது கர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடனம், கர்பா நடனம். இந்த நடனம் வந்து இப்போ சமீபத்தில் யுனெஸ்கோவால் பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கும், கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கர்பா நடனம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் நடைபெறும் அப்படின்னா குஜராத்தில் நடைபெற்று வரக்கூடியது. ஸோ குஜராத்தோட ஸ்டேட் டான்ஸ் எது அப்படின்னு சொன்னால் கர்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ரைட். ஸோ அதுக்கடுத்து கார்னிவல் திருவிழா, கார்னிவல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழா. இது வந்து பிரான்ஸ் நாட்டில் நடைபெறக்கூடிய மிக பிரபலமான ஒரு திருவிழா. கார்னிவல் திருவிழா அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டில் நடைபெறக்கூடிய மிக பிரபலமான ஒரு திருவிழா. அந்த திருவிழாவின் போது அந்த பிரான்ஸ் நாட்டு மக்கள் சம்பா நடனம் ஆடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்த நடனம் அப்படிங்கிறது கர்பா அப்படிங்கிறது குஜராத்தில் ஆடக்கூடிய நடனம். அதே மாதிரி இந்த சம்பா நடனம் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டில் ஆடப்படக்கூடிய ஒரு நடனம். இது வந்து கார்னிவல் திருவிழாவின் போது ஆடுவாங்க. ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவினுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட் வராது, ஏரியா. ஓகேவா. ஸோ சிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி. ஸோ இந்தியாவின் ஃபஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னோ, உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய தலைநகரான லக்னோ தான் வந்து செயற்கை நுண்ணறிவு நகரமாக, முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில்நுட்ப உதவியால் நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு கஜராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம். இப்போ எப்படி கவாச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தை இந்திய ரயில்வே வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த கவாச் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதை தடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த கஜராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம், இந்த கஜராஜ் சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரயில்வே தண்டவாளங்களில் யானைகள் ஏதாவது குறுக்கில் இருக்குது அல்லது அடிபட்டு யானை இருக்குது அப்படின்னு சொன்னால் ரயில் வரும் முன்னாடியே அந்த ரயில் டிரைவருக்கு தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த கஜராஜ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய துறை எது அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்தியன் ரயில்வே. தண்டவாளங்களில் சிக்கி இருக்கக்கூடிய, அடிபட்டு இருக்கக்கூடிய, குறுக்கே கிராஸ் பண்ணக்கூடிய யானைகள் குறித்த தகவல்களை ரயில் ஓட்டுநருக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த கஜராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஸோ இந்திய ரயில்வே வந்து இதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சார். ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு அமைப்பு தான் வந்து செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா. ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி 12 மற்றும் 13ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். மாணவர்கள் இதை பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. மேலும் நடப்பு நிகழ்வுகள் குறித்த தகவல்கள், போட்டித் தேர்வு குறித்த தகவல்கள், போட்டித் தேர்வுக்கான சந்தேகங்கள், இது எல்லாத்தையுமே நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.